මේ රටේ ජීවත් වෙන මලේහම් ජනතාවගේ ප්‍රශ්න කීපයකින් එක ප්‍රශ්නයක් තමයි ඒගොල්ලන්ගේ ලිපිනයෙන් නැති ප්‍රශ්න. ඇත්ත වශයෙන්ම ඒ මලේහම් ජනතාවගේ මේ රටට ඇවිල්ලා අවුරුදු 200ක් වෙලා තාම ඒගොල්ලන්ට ලිපිනයක් නැති ජීවිතයක් ගත කරනවා. ඒ ලිපිනයක් නැති නිසා ඒගොල්ලන්ට ඇතිවන්න ප්‍රශ්න අප්‍රමාණයි. ලියුම් අපිට වෙලාවකට ලැබෙන්නේ මේ වෙලාවකට ලැබෙන්නේ නැති ලියුම් නිසා අපිට ගොඩක් ප්‍රශ්නයකට ඉතාම මේ ලොකු ගැටලුවකට අපි මුහුණ දී තිබෙනවා. ඒ මූලික හේතුව මම අවුරුදු 15කට ඉස්සර මට නුවර මාහාධිකරණේ මට නඩුවක් තිබ්බා. ඒ නඩුව නුවරඑළිය මාහාධිකරණයට මාරු කරමින් එතන සිට පොලිසිය හරහා සිතාසිය ලැබෙන්න ඕනේ. ඒ මිනිස්සු සිතාසිය මට දීලා නැහැ. ඊට පස්සේ මට ඒ දවසක් රෑ ඇවිල්ලා පොලිසියෙන් මට නඩු තිබ්බා. ලැබුවා. ඔව් මම නඩුවක් තියෙනවා. මට නුවරෙන් ආවේ නැහැ. නුවරෙන් ඇවිල්ලා සිතාසිය ආවේ නැහැ. නෑ ඔයාට නඩුව ඇවිල්ලා තියෙන්නේ. තුන් පාරක් විතර නඩුව ඇවිල්ලා තියෙන්නේ. ඔයාට වරන්තුවක් නිකුත් කරා. දැන් ඔයාව අරස් කරනවා. ඔයා පොලිසියට ඇවිල්ලා ඒකෝ අපි පොලිසියට අරන් යනවා. ගිහිල්ලා එහෙම කරනවා කියලා දවස් 21ක් මම බදුල්ලේදී ඉරගෙදර හිඳලා තිනවා. මම ඒ ඉරගෙදර හිඳලා හැප ලැබිලා ගෙදර එනකොට තමයි මේ ලියුම මට අතට හම්බුනේ. என் பேர் ஜெயலலிதா. நான் ஒலி ரூட் நம்பர் 18ல் இருக்கேன். எங்கள் வீட்டில் பொருளாதார பிரச்சனை இருக்குது. அது கஷ்டத்துலேயே எங்கள் மகனை நாங்கள் படிக்க வச்சோம். எங்கள் ஹஸ்பண்டுக்கு கண் வருத்தம் இருக்குது. அந்த சூழ்நிலையில் எங்கள் மகன் நல்ல ஒரு ரிசார்ட்ஸ் எடுத்தார். அவருடைய ரிசார்ட்ஸுக்காக எஸ்டேட் முகாமைத்துவம் மூலமாக இந்தியன் ஹை கமிஷனுக்கு நாங்கள் லெட்டர் அப்ளை பண்ணோம். ஸ்காலர்ஷிப் ஒன்று அதை தகுந்த நேரத்தில் எங்களுக்கு வராதனால அவங்க குறிப்பிட்ட ஒரு டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. எங்கள் மகன் செலக்ட் ஆகியும் அது எங்கள் கைக்கு வந்து கிடைக்காதனால அவருக்கு அந்த ஸ்காலர்ஷிப்பை தவற விட்டுட்டார். அதனால் அந்த லெட்டர்களை சரியாக எங்களுக்கு வந்து கிடைச்சா அந்த பிள்ளைக்கு உதவியாக இருந்திருக்கும், எங்களுக்கும் உதவியாக இருந்திருக்கும். அநியாயமாக நல்ல ரிசார்ட்ஸ் எடுத்தும் அவருக்கு அந்த ஸ்காலர்ஷிப்பில் அவர் செலக்ட் ஆகாமல் போனது அந்த லெட்டர் எங்களுக்கு கிடைக்காதனால தான். அந்த மாதிரி சில நிறைய லெட்டர்ஸும் வந்து இருக்குது. ஒவ்வொரு இடத்துகளில் அப்படியே யார்கிட்ட சரி கொடுத்து விடுவாங்க. அது வந்து சரியான உகந்தவங்களுக்கு வந்து கிடைக்காது. அது எங்களுக்கு பெரிய பாதிப்பாக இருக்குது. நான் வந்து சந்திரமோகன், நம்பர் 18 ஒலி ரோட்டில் இருக்கேன். எங்களுக்கு வந்து இந்த கடிதம்னால நிறைய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே உள்ள நிறைய பேருக்கும் இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்னோட பிரச்சனை என்னன்னு கேட்டால், நாங்கள் வந்து 2024 10ஆம் மாதம் வாக்கில் நாங்கள் போயிட்டு போலீஸில் ஒரு என்ட்ரி ஒன்று பண்ணியிருந்தோம் ஒருத்தர் மேலே ஒரு பிரச்சனைக்காக. அவங்க சொன்னாங்க இதை வந்து சமத்த மண்டலைக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பாருங்க லெட்டர் அனுப்பியிருக்காங்க. 2024 12ஆம் மாதம் 21ஆம் தேதி இந்த நாங்கள் போகணும் இதுக்கு. ஆனால் இந்த லெட்டர் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு 2025 1ஆம் மாதம். அப்போ நாங்கள் வந்து இந்த 12ஆம் மாதம் போகாதனால எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். நாங்கள் போலீஸுக்கு போனோம், போலீஸுக்கு அலைஞ்சோம், இது பண்ணோம். இது என்ன சரின்னு தெரியாமல் நாங்கள் வந்து நிறைய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது போலீஸில் சொன்னாங்க இன்னொரு லெட்டர் வரும்னு சொல்லி. இன்னொரு லெட்டரும் எங்களுக்கு வந்துச்சு. அது முடிஞ்சு 1 மாதத்துக்கு பிற்பாடு லெட்டர் வரலை. யாரோ என் பேரை பார்த்துட்டு வர்றவங்க ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. அங்கே நிறைய லெட்டர்லாம் வந்து அப்படியே கிடக்குது. அதை வந்து இங்கே ஒருத்தர் சமூக செயற்பாட்டாளர் ஒருத்தர் என்ன செஞ்சால் வீடியோ பண்ணி போட்டிருந்தனால அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ அது மூலமாக தான் நாங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் போயிட்டு போலீஸில் கேட்டேன். போலீஸில் கேட்டோன்னு போலீஸில் சொல்கிறாங்க இது வந்து 2 தடவை தான் அனுப்புவோம், 3ஆவது தடவை வந்து உங்களுக்கு கோர்ட்டில் வழக்கு தான் போடுவாங்க. இப்போ நாங்கள் வழக்குக்கும் எங்களுக்கு வந்து ஒரு சித்தார்சி ஒன்று அனுப்புவாங்க. அதுவும் இதே மாதிரி தான் லேட் ஆகும். அதுக்கும் நாங்கள் போக முடியாமல் போனோன்னா அங்கே வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், எனக்கு வழக்குக்கு வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு வாரண்ட் போடுவாங்க. என்னை பிடிச்சி உள்ளுக்கு போடுவாங்க. ஆனால் எங்கள் மேலே எந்த பிழையும் இருக்காது. ஆனால் நாங்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். இது வந்து எங்கள் மேலே பிழை இல்லாமல் நாங்கள் தண்டனை அனுபவிக்கிறோம். அப்போ இது யார் செஞ்ச பிழைன்னு எங்களுக்கு தெரியாமல் போகும். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. நாங்கள் வந்து எங்களுக்கு கஷ்டம்னால தானே நாங்கள் போயிட்டு நகையெல்லாம் ஈடு வைப்போம். ஒரு பேங்க்கில் ஈடு வச்சுருந்தோம். அந்த பேங்க்கில் வந்து எங்களுக்கு வந்து 12ஆம் மாதம் 30ஆம் தேதி 12ஆம் மாதம் ஒரு டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த டேட் சரியாக ஞாபகம் இல்லை. குறிப்பிட்ட தேதியில் வந்து அதை வந்து ஆக்ஷன் போட போகிறோம், நீங்கள் வந்து அதை திருப்பணும் அப்படின்னு சொல்லி.
அதில் இருந்து இன்னொரு ஒரு ஒரு 15 நாள் டைமும் கொடுப்பாங்களாம். அந்த டைமை மீறி ஒரு 2 மாதத்துக்கு பிற்பாடு தான் எங்களுக்கு லெட்டர் கிடச்சிச்சு. அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து அவசர அவசரமாக போனோம்னா, நாங்கள் வந்து ஒரு பவுன் நகை வந்து இப்போ 2,00,000க்கு மேலே போகும். நாங்கள் வந்து அதை வந்து ஒரு 30,000 40,000க்கு தான் ஈடு வச்சுருந்தோம் சின்ன வேலைகளுக்காக. அதை திருப்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் நாங்கள் வந்து அதை தெரிஞ்சிருந்தால் எப்படி சரி திருப்பி எடுத்துருந்துருப்போம். ஆனால் கடைசியாக யாருக்குமே இல்லாமல் அது வந்து ஒப்ஷன் ஆகிப்போச்சு. எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையில் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த ஒரு லெட்டர் வரனால நாங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறோம். මේ වගේ අධිවිශාල ප්‍රශ්න මේ ලිපිනයේ නැති නිසා මේ ජනතාවට අයින් වෙලා තියෙනවා. අපි බලාපොරොත්තු වෙනවා මේ මිනිසුත් මේ රටේ පුරවැසියෝ අඩුම ගානේ මේ ලිපිනයක්වත් ඒගොල්ලන්ට ලැබෙයි කියලා.